பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்கள் அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றுக்கும் பொதுவான இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தினம் சோஷியல் டிவியினுடைய ஆளுமை அறிமுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற விஷேட முக்கியமான அதிதி உண்மையில் உலக புகழ்பெற்ற மோட்டிவேஷன் துறையாக இருக்கலாம், குறிப்பாக பெண்களுக்கான ஒரு குரலாக இஸ்லாமிய ரீதியில் ஒழித்து கொண்டிருக்கின்ற, தன்னுடைய வாழ்க்கையினை பெண்கள் ஒரு நல்ல சமூகமாக வர வேண்டும், எதிர்காலத்திலே சிறந்த சமூகமாக வாழ வேண்டும், ஆண்கள் மூலமாக பெண்கள் ஒரு காலமும் ஒழிக்கப்படக்கூடாது என்கின்ற விடயங்களுக்காக ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒரு குரல் மதிப்புக்குரிய ஆசிரியை ஃபாத்திமா சஃபரி மாலா என்று சொல்லக்கூடிய மிஸ் அவர்களை இப்பொழுது நாங்கள் நேரடியாக இணைத்துக் கொண்டு நிறைய விடயங்கள் பேச காத்திருக்கின்றோம். உங்க ஸ்மால் பிசினஸ பிக் பிசினஸ் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கஸ்டமரை ஃபைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அட்வர்டைஸ் பண்ணி ப்ரமோட் பண்றதுக்கு பெரிய அளவுல பட்ஜெட் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையை விடுங்க, உங்க பட்ஜெட்லயே சூப்பரான வீடியோ பண்ணி தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கச்சிதமா 45 செகண்ட் to 1 மினிட்ல உங்க பிசினஸ பக்காவா ப்ராடக்ட் ஷூட் பண்ணி அதை பெர்ஃபெக்ட்டா எடிட் பண்ணி கொடுப்போம். சோ லிமிடெட் ஆஃபர்ஸ் தான் போகுது. இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர்ஸை லாக் பண்ணுங்க. ஆரம்பத்திலே எங்களுடைய நேரத்தினை எமக்காக ஒதுக்கி இருப்பதற்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். உங்களை எங்களுடைய நிகழ்வுக்கு அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோஷியல் டிவியுடைய சிறப்பு நேர்காணல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய இந்த நேரத்தினை ஒதுக்கியதுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பத்திலே உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுக்க முடியுமா? என்னோட தந்தையார் பெயர் அழகர்சாமி, என்னோட தாயார் பெயர் கலையரசி. ஒரு எளிய கிராமத்தில் வளர்ந்தோம். கல்வியை தேடி ஓடினோம். நிறைய கடினப்பட்ட இடத்துல இருந்து வளர்ந்தோம். தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சாதி வாரியாக பிரித்து இறைவனுடைய காலில இருந்து நீங்கள்லாம் பிறந்தீங்க, அதனால நீங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், நீங்கெல்லாம் வளர முடியாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து பள்ளி நாட்களிலேயே ஏன் ஏன் ஏன்னு கேள்வி கேட்டு, அப்ப இறைவனுடைய கால்ல இருந்து பிறந்தவங்க தாழ்த்தப்பட்டவர்கள்னா இறைவனுடைய கால் என்ன அத்தனை தாழ்ந்ததா, கேவலமானதா அப்படிங்கிற கேள்வி பள்ளி நாட்கள்லயே கேட்க தொடங்கி சாதிக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்தி அதனுடைய விடியலாக இஸ்லாம் எனக்கு கிடைத்தது. எந்த ஒரு காலகட்டத்திலும் எவ்வளவு கடினங்கள் நடந்த போதும் கல்வியை தேடுறது அப்படிங்கறது சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுல இருந்துன்னு நினைக்கிறேன், படிக்கிறது, புத்தகங்கள் வாசிப்பது அப்படிங்கறத எந்த ஒரு காலகட்டத்திலுமே நிறுத்தல. இப்படித்தான் என்னுடைய பயணம் தொடர்ந்து வந்தது. அது இஸ்லாத்தை நோக்கி திரும்பி இன்றைக்கு எல்லா கேள்விகளுக்கும், என் வாழ்க்கையினுடைய நெடுங்க எல்லா பக்கங்கள்ல இருந்து எல்லா கேள்விகளுக்கும் இஸ்லாம் எனக்கு தீர்வை தந்தது. அந்த தீர்வுக்காக ஓடச் சொல்லி இன்றைக்கு என்னை வழி நடத்துகிறது அப்படிங்கறதுதான் என்னை பற்றிய ஒரு விஷயம். அதனால அல்லாஹ்வின் அடிமை அப்படிங்கிறதா என்னை பற்றி நான் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே நிறைய விடயங்களை பற்றி சொல்லியிருந்தீர்கள். உண்மையில் உங்களுடைய வாழ்க்கையினை பொறுத்தமட்டிலே ஆரம்பத்தே சில வார்த்தைகள் சொன்னீர்கள். ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம், அனைத்துக்கும் தீர்வு இஸ்லாமாக இருந்தது என்ற விடயங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். இஸ்லாமை பற்றிய முதல் அறிமுகத்தை வழங்க முடியுமா? இஸ்லாமை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க ஒரு பேச்சு போட்டி, நபிகள் நாயகம் அவர்களை பற்றி ஒரு பேச்சு போட்டி. அப்போ அந்த பேச்சு போட்டியில பங்கு பெற்று மாவட்ட முதல் பரிசு பெற்று அது செய்தித்தாள்கள் எல்லாம் வெளியாச்சு. ஏழைகளுக்கு உணவளிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு சார்ந்து நான் பேசினதாக எனக்கு பெரிய அளவுல விரிவாக எனக்கு என்ன பேசினேங்கிறது நினைவில்லை. ஒரு முதன்முறையாக திண்டுக்கல்ல பேகம்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த பேகம்பூர்ல அப்படிங்கிற திண்டுக்கல்லினுடைய ஒரு பகுதியில இருந்து தொடர்ந்து நம்ம அந்த பேச்சு போட்டியில பங்கு பெற்றோம். என்ன பேசணும்னு நினைவுல முதன்முறையாக முஸ்லிம்களோட கூட்டத்துல நான் பேசினது, அதுல மாவட்ட முதல் பரிசு பெற்றது ஆச்சரியம் இப்ப நினைச்சா கூட. ஏன்னா எனக்கு இஸ்லாம் பற்றி எதுவுமே தெரியாது, நபிகளாரை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அப்போ நான் மாவட்ட முதல் பரிசு பெற்றேன். அப்ப எந்த விதமான அறிமுகமும் இல்லை.
அங்க வந்து தால்ச்சா நெய்ச்சோறு கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான உணவாக இருந்தது. பெரிய பெரிய பாத்திரங்கள்ல உணவு இருந்தது. எவ்வளோ பேர் பெரிய பெரிய பாத்திரங்கள் கொண்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு ஹோட்டல்ல ஒரு பாக்கெட் சாப்பாடு வாங்குறதுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது, எப்படி எவ்வளவு பெரிய பாத்திரம் கொண்டு வந்தாலும் ஃபில் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ அங்க கேஷ் அவார்டு வாங்கிட்டு, அங்க சாப்பிட்டுட்டு அந்த உணவு எனக்கு என்னோட வாழ்நாள்ல வித்தியாசமான உணவா இருந்துச்சு. அப்ப வரைக்கும் அந்த மாரி ஒரு உணவ நான் சாப்பிட்டது இல்ல. அப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு பேர் என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு நான் போனேன். பட் அதுக்கு பிறகு பசியாற்றுவோம் திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு அதே சோற வந்து நான் கிலோ கிலோவா கிண்டுவேன். அதுக்கு தூண்டுவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முஸ்லிம்களோட என்னோட முதல் அறிமுகம் அதுதான். ஆனா இஸ்லாத்தை பற்றியோ, முஸ்லிம்களை பற்றியோ, அவங்க கொள்கைகளை பற்றியோ, நபிகளாரை பற்றியோ எனக்கு எதுவுமே அங்க இருந்து தகவல் தெரிய கிடைக்கல. அதுக்கு பிறகு ஓடிச்சு, வாழ்க்கை ஓடிச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு சிஏஏ போராட்டம் அப்படிங்கிற ஒண்ணு இந்தியால நடந்தது. உம் குறிப்பிட்ட அடையாளங்கள் அரசு கேட்கக்கூடிய குறிப்பிட்ட அடையாள அட்டைகளை கொடுக்கல, சில சர்டிபிகேட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா அகதி முகாம்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு சிக்கலான சட்டம். அதை எதிர்த்து நம்ம போராட்டத்தை முன்னெடுத்தோம். அப்ப அந்த போராட்டங்கள்ல நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க 40க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கூட்டங்கள்ல பங்கு பெற்றேன். அப்ப எனக்கு நிறைய புத்தகங்கள் கொடுத்தாங்க. அந்த புத்தகங்களே ஒரு காலகட்டத்துல படிக்க தொடங்கின போதுதான் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நான் படிக்கிறேன். நிறைய அழுகிறேன். அழுது இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ் படிச்சு கொண்டிருக்கும் போது அந்த ஸ்பீச் காம்படிஷன்ல இதே புத்தகத்தை படிச்சிருந்தா எனக்கு இந்த அளவுக்கு கண்ணீர் வந்திருக்குமானா வந்திருக்காது. ஏன்னா அப்போ நான் கவலையற்றவள். அப்போ நான் பெரிய லட்சியமற்றவள். மற்றவங்களுடைய கவலையை பார்த்து கவலைப்படுவது அப்படிங்கிற எந்த விதமான பெரிய ஒரு மனப்பான்மையும் அற்றிருந்த ஒரு சிறிய பிள்ளை. வாழ்க்கையில பெரிய தோல்விகளை சந்திக்காத ஒரு காலகட்டம் அந்த கல்லூரி காலகட்டம். ஆனா இது எல்லாத்தையும் கடந்து வந்ததுனால எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொரு சென்டென்ஸும் என்னோட இதயத்துக்குள்ள நுழைஞ்சு ஈட்டி அந்த பக்கம் வெளியே வந்த மாதிரிதான் இருந்தது. என்னால அவ்வளவு சாமானியமாக ஒவ்வொரு பக்கத்தையும் கடக்க முடியல. ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் புக்கு தான். ஆனா அதை படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு சில மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நடுவுல அவ்வளவு அழுது அந்த கார் பிரயாணத்தை என்னால மறக்க முடியாது. இறைவன் அந்த பொழுது எனக்காக தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறதுதான் இன்றைக்கு நான் உணரக்கூடிய விஷயம். அதுல நான் ரொம்ப அழுத ஒரு விஷயம், எனக்கு இஸ்லாம் அப்படிங்கிறத தேடணும் அப்படின்னு எனக்கு கொடுத்த விஷயம். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமிக்க கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான். நிம்மதியாக வாழ்ந்து நிம்மதியாக மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமே. இந்த ஆண்களினுடைய கூட்டத்துல இல்லாத கண்ணியத்தினால இந்த உலகத்துல இல்லாத நிம்மதி அப்படிங்கிற இடத்துக்கு பெண்கள் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெயின். அதை கடந்து வரும்போதுதான் இஸ்லாத்தினுடைய அறிமுகம் கிடைக்க பெற்று இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். வாழ்க்கை உண்மையில் நிறைய தடைகளை கடந்து சவால்கள் மிகுந்த ஒரு வாழ்க்கை. அதற்கு பிறகு இஸ்லாத்திலே ஒரு விடிவு கிடைத்ததாக கூறினீர்கள். உண்மையில் உங்களுக்கு நான் கேட்க வந்த விடயம், நீங்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் நிறைய விதமான சவால்களை கடந்திருக்கிறீர்கள் சொன்னீர்கள் அல்லவா? நிறைய தடைகளை கடந்திருக்கின்றோம், ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடித்து போனதற்கான காரணம் என்ன? அதாவது அந்த புத்தகம் தான் காரணம். அது முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை. சின்ன வயசுல நான் பிறந்த போது நான் குழந்தையா பறக்கிறேன், இந்த பூமியில பறக்கிறேன். பறக்கும் போது என்னோட அம்மா என்ன தூக்கல. அழுதுகிட்ட ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படிங்கிற முதல் புறக்கணிப்பு. அது பிறகு அவங்க என்ன எவ்வளவு நேசிச்சு வளர்த்தாங்கன்றது அடுத்த போர்ஷன். பட் பிறந்த உடனே ஆன புறக்கணிப்பு, அந்த மனநிலை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து, பிறந்த உடனே இந்த உலகத்துல நமக்கு புறக்கணிப்பு தானா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பெயின் உண்டுதான். அடுத்து பீரியட் அப்படிங்கிற விஷயம், பெண்களுக்கே உரிய மாதவிடாய் அப்படிங்கிற விஷயம், அதை தீட்டு என்று கருதி ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தில் இருந்துதான் நான் வந்தேன். அதுக்கான என்னுடைய கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லாம இருந்த போது இஸ்லாம் எனக்கு சொன்னது இல்ல, அவங்கள ஒதுக்க கூடாது, அவங்க எப்போதும் போல வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் பல கிராமங்களுக்கு போய் அதுக்கான டாக்குமெண்டே பண்ணியிருக்கேன். ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறத்துல மரத்தடியில தான் விடுவாங்க. 5 நாள் பெண்கள் அங்கதான் தங்கணும், இதுல பாம்பு கடிச்சு செத்து போனவர்கள் உண்டு அப்படின்னு அந்த கிராமத்துக்கு எல்லாம் போய் நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்ப இஸ்லாம் எனக்கு கொடுத்த இந்த பதில், இங்க வரதட்சணை கிடையாது, மஹர் அப்படிங்கிறது உண்டு. ஆண் தான் பெண்ணுக்கு கேட்கறத கொடுத்து கட்டணும்.
அப்ப இதெல்லாம் பெரிய மிராக்கிள்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப ஒரு கணவன், கண்ணியமிக்க கணவன் அப்படிங்கிற உதாரணங்கள், நபிகளார் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாங்க. பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது கிடையாது, விபச்சாரம் கிடையாது. அப்படி நடந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை, உயிர் இருக்காது உடம்புல. அப்போ மிக 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 அழகான விஷயங்கள். நான் எதுக்காக எல்லாம் போராடிட்டு இருந்தனோ அந்த அத்தனை விஷயங்களுக்குமான தெளிவாக நபிகளாரோட வாழ்க்கை இருந்தது. நல்ல வேளை நான் நபிகளாரை பார்த்து அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை படிச்சு நான் இஸ்லாத்தை வழங்கி கொண்டு வந்தேன். ஒருவேளை யாரையாவது பார்த்தோ, எந்த ஊர்க்காரங்களையாவது பார்த்தோ, யார் மூலியமாவது இஸ்லாத்தை வழங்கி கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலும் சர்ச்சையும் உலகத்துல நான் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். அதனால நல்ல வேளை அல்லாஹ்வுக்கு நான் நிறைய நன்றி செலுத்தணும். சரியான அழகிய முன்மாதிரி, ஒரே அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையை தெரிஞ்சு இஸ்லாம் விளங்குனதுனால எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல, எப்போதும் எந்த குழப்பமும் வந்ததில்ல. அப்ப என்னோட 36 வயது வரைக்கும் என்னுடைய கேள்விகளாக மட்டுமே இருந்து தீர்வே இல்லையா அப்படின்னு போராடிட்டு இருந்த விஷயங்களுக்கு தீர்வை கொடுத்த விஷயம் இஸ்லாம். நான் இஸ்லாத்துக்கு முன்னாடியும் நல்லா சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். இஸ்லாத்துக்கு பின்னாடியும் நல்லா சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். போராட்டங்களுக்கு நடுவுல தூக்கம் பாதிக்கப்பட்ட பொழுதுகள் அதிகம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. இஸ்லாத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு, இஸ்லாத்துக்கு பின்னாடி தூங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனால் நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி நிம்மதியற்று தூங்கிய பொழுதுகள் தான் அதிகம். நிம்மதியா எப்ப இருந்தேன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியல. ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகு நான் தூங்குகிற பொழுதுகள் நிம்மதியா தூங்குறேன். அல்லாஹ்வோட அரவணைப்பில் நான் தூங்குறேன். அல்லாஹ்வுடைய வெளிச்ச சிறகுகளால் பாதுகாக்கப்பட்டு நான் உறங்குகிறேன் அப்படிங்கிறது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்க முடியாத விஷயம். எதை பகரமாக தராசுல வச்சாலும் கிடைக்காத விஷயம். அது இறைவன் புறத்தில் இருந்துதான் வர முடியும். அப்படி இறைவன் எனக்கு தந்தான் அப்படிங்கிறது பெரிய நன்றி செலுத்த முடியாத ஆறுதல். எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னு தெரியாத ஒரு ஆறுதல். நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்வை பற்றி நான் அவ்வளோ நன்றியோட நினைவு கூர்றேன். இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவு பிடிச்சு போனதுக்கு காரணம். பெண்களுடைய விடுதலைக்கு இஸ்லாமை தவிர உலகத்துல வேற வழி இல்லை அப்படின்னு நாங்கள் வீரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையின் மூலமாக, அவங்களோட ஷரியத் மூலமாக, அவங்களோட சட்டங்கள் மூலமாக அன்றைக்கு 23 வருஷத்துல ஒரு ஒழுக்கம் கெட்ட சமூகத்தை ஒழுக்கத்தில் சிறந்த சமூகமா மாத்தி கட்டினாங்களே, அவங்க மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு அதெல்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியல. அதுக்காக நம்ம போராடணும் அப்படிங்கறதுதான் எனக்கு நானே எழுதி கொண்டிருக்கிற ஒரு பெரிய வைராக்கியம். அதுக்காக நம்ம போராடுவோம். ஆனால் எனக்கு இஸ்லாம் பிடிச்சு போனதுக்கு காரணம் நபிகளார் அன்னைக்கு கொடுத்த வாழ்க்கையும், பெண் விடுதலைக்கான ஷரியத்துகளும், அதுக்கான சூழல்களை உருவாக்குனதும், தாடி நனைய நனைய அழுத என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்ற விஷயமும் தான் இஸ்லாம் எனக்கு பிடித்த இஸ்லாமாக மாறினதுக்கு காரணம். உண்மையில் நிறைய விடயங்களை சொன்னீர்கள். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு விடயம் பட்டது. அது என்னவென்று சொன்னால், நிறைய பேர் இந்த காலத்தை பொறுத்த மட்டிலே நிறைய பேர் யோசிக்கின்ற ஒரு விடயம், நாம் தனிமையிலே இருக்கின்றோம், நமக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை, அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அன்பை தேடி அழைகின்றார்கள், அதிகமாக தனிமையில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். குறிப்பாக இப்படியான பெண்கள் தொடர்பாக இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீங்க? இந்த உலகத்துல யாரும் நமக்கு உற்ற துணையாக இருந்துட முடியாது. தாய் தகப்பனாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களோட தோழிமார்களாக இருக்கட்டும், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், உங்கள் கணவராக இருக்கட்டும், உங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், யாருமே நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு பாசத்தை தரக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அதனாலதான் இறைவன் திருக்குறான்ல சொல்லி தர்றான், அல்லாஹ்வை தவிர உற்ற துணை எவரும் இல்லைன்னு தன்னை பற்றி தானே அறிமுகப்படுத்தி, தன்னை பற்றி தானே நம்ம கிட்ட அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி தரான். துணை கிடைக்கலாம், ஆனால் உற்ற துணை ஒருபோதும் கிடைக்கிறது இம்மையில வாய்ப்பு கிடையாது. அதற்காக நம்ம இம்மையில படைக்கப்படல. ஒருவேளை உற்ற துணை நமக்கு இங்க அல்லாஹ்வை தவிர வேற யாராவது ஒரு உறவோ சொந்தமோ பந்தமோ கிடைச்சிட்டா நம்ம அவங்களோட ஐக்கியமாயிருவோம், அல்லாஹ்வை மறந்துருவோம். தெளிவா ஸ்கெட்ச் போட்டு நமக்கு தந்திருக்கிறான். இங்க துணை உண்டு இம்மையில, ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் உற்ற துணையாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ கல்யாணமான பல பேர் போராட்டத்துல இருக்காங்க, பல பேர் சிக்கல்கள்ல இருக்காங்க, பல பேர் வேற வழியே இல்லைன்னு வாழ்றாங்க. நிறைய உறவுகள்ல நிறைய பிள்ளைகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் சண்டைகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி நீங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில தனிமையை தந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாக்கியசாலி. உங்களுக்கு டார்ச்சர் கிடையாது, பிரச்சனை கிடையாது, யாரையும் சார்ந்து வாழணும்னு அவசியம் கிடையாது, யாருக்கும் கால் பிடிச்சு விட வேண்டியதில்லை, யாருக்கும் சோறாக்கி போட வேண்டியதில்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய அல்லாஹ்வோட நீங்க வாழ முடியும். உங்களுடைய இறை நேசத்தோடு நீங்க நிம்மதியா நினைச்ச வேலைகளை நினைச்ச நேரத்துல செஞ்சு நிறைய நிறைய அமல்களை செய்ய முடியும். உங்களுக்கான நேரம் அதிகம். அப்படி இறைவன் உங்களுக்கு ஒருவேளை இந்த இம்மையில
ஒரு அரிதான விடயம் தனிமைன்னு சொல்லுவோம். அப்படி கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு விதத்துல என்கேஜான வாழ்க்கை ஓடுது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தனிமையை தந்திருந்தால், பல உறவுகளின் தோல்வியை தந்திருந்தால், அல்ஹம்துலில்லா 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 நிறைய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இறைவன் உங்களை தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறான். நாம் உறவுகளை, மனிதர்களை நெருங்க நினைக்கும் போது அல்லாஹ் நம்மை நெருங்க ஆசைப்படுகிறான். இது என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய படிப்பின். தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கான பொழுது, அந்த நேரத்துல நீங்க இந்த விஷயத்தை வழங்கிட்டீங்கன்னா, உங்களோட தனிமை போல ஒரு வரம் எதுவும் கிடையாது. நம்ம மற்ற உறவுகளை நினைச்சு அவங்களோட இயங்கி வாழணும் அப்படின்னு நமக்கு நசீப் இந்த உலகத்துல இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்துல உங்களை தனிமையாக்கி, உங்களை தேர்ந்தெடுத்து, அவன் உங்களோடு நெருங்குவதற்கான ஒரு பொழுதை உருவாக்கி, மறுமையில உங்களுக்கு சிறந்த இடத்தை தருவதற்கு அவன் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்களோட தனிமையான பொழுது அப்படிங்கிறது அல்லாஹோட நெருங்கி இருக்க, நிறைய பேச, நிறைய ஷேர் பண்ண, நிம்மதியா இருக்க, இந்த உலகத்தினுடைய கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோமே, அவ்வளவு குழப்பமான எல்லா இடத்துலயும் குழப்பம். எங்கும் தெளிவற்ற இருக்கிற இம்மையிலிருந்து ஒதுங்கி அல்லாஹ்வோட இணைஞ்சு நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வரம் தனிமை. அதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையும், அவங்க தியாக வாழ்க்கையும், திருக்குரான் என்ற பொக்கிஷத்தையும் தான். இதுதான் தனிமையில இருக்க பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இஸ்லாம் எந்த பெண்ணையும் தனிமையில விடுறது இல்ல. அந்த தனிமையினுடைய துயரத்தை தர்றது இல்ல. தனிமை இருக்கலாம், தனிமையுடைய துயரத்தை தர்றது இல்ல. ஏன்னா அவங்க குரானோடு, அல்லாஹ்வோடு இணைந்திருக்கக்கூடிய அழகிய பொழுதுகளாக அது மாறும்போது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை நான் பெண்களுக்கு ஷேர் பண்றேன். உண்மையில் நீங்கள் இறுதியாக நிறைய விடயங்களை பற்றி பேசியிருந்தீர்கள். அல் குர்ஆனோடு வாழ வேண்டும் பெண்கள், திக்ரிலே தீர்வு இருக்கிறது, குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது என்ற விடயத்தெல்லாம் சொன்னீர்கள். உண்மைதான். ஆனால் குறிப்பாக சிலவர்கள் பேசுகின்ற விடயத்தினை பார்க்கின்ற பொழுதோ, தனிமையில் இருக்கின்ற பொழுதோ குர்ஆன் ஓதுவதற்கு கூட இயலாமல் இருக்கின்றது, திக்ர் செய்வதற்கு கூட இயலாமல் இருக்கின்றது, அவ்வளவு தனிமையிலே இருக்கிறோம், மன பாரத்திலே இருக்கின்றோம், நிம்மதி வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்களே, அவர்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? சைத்தான் அப்படிதான் செய்வான். இப்லீஸனோட நோக்கமே அதுதான். என்னால வந்து என்னுடைய கவலையிலிருந்து வெளிவர முடியாதுங்கிற அளவுக்கு தாட்ஸ கொடுத்து, அப்படியே அழுத்தி, அப்படியே இந்த உலகத்துல இருந்து உங்களை கொண்டு போயிடணுங்கிறது அவங்களோட நோக்கம். உங்களுக்கு எந்த வகையிலும் சொர்க்கம் கிடைச்சிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அதான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கான். எந்த வகையிலும் உங்களுடைய அடியார்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிராம பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கவலையையும் பயத்தையும் நான் தருவேன் அப்படின்னு. அதனாலதான் அல்லாஹ் வந்து சேலஞ்ச் பண்றான் திருக்குறான்ல, என்னுடைய நல்லடியார்கள் எதற்கும் கவலைப்படுவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை. நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுக்கணும். அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்லடியாரா இருக்கிறனா, இல்ல இப்லீஸுக்கு பிரியமான அடிமையா இருக்க போறனா அப்படிங்கிறது. நீங்க எந்த இடத்துல இந்த ஆன்சருக்கு பதில நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, அந்த இடத்துல உங்களுடைய மனபாரம், கவலை, என்னால குர்ஆன் ஓத முடியல, எனக்கு டென்ஷனா இருக்கு, எனக்கு மன அழுத்தமா இருக்கு, என்னால வந்து எந்த விதமான திக்ரும் செய்ய முடியலங்கிற இடத்துல இருந்து வெளியே வருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மேஜிக் அண்ட் மிராக்கிள் நடக்கும். அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் துவா செய்யறோம். ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் விரக்தியில மனநலம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்போ உள்ளம் என்பது இறைவனுடைய பிடியில இருக்கு. எப்ப நம்ம எல்லாத்தையும் அல்லாட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம ஈஸியா இருக்கமோ, அப்ப நம்ம நல்லடியார் ஆயிடும். ஐயோ என்ன நடக்குமோ, இதுல எது நடக்குமோ, இதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ இப்படின்ற பதட்டமான ஒரு நிலைக்கு போறோமோ, அப்ப நம்ம ஏதோ தலையில தூக்கி போட்டுக்கிட்டு நாம தான் பொறுப்பாளருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளே நம்ம கிரியேட் பண்ணி நம்மளை ஏமாத்திக்கிறோம். எல்லாத்தையும் அல்லாட்ட சரண்டர் பண்ணுங்க. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பான். அவனுடைய கருணையில் சந்தேகப்படாத வரை அல்லாஹ் நிச்சயம் பாதுகாப்பான். உண்மையில் நல்ல விளக்கத்தினை கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுது உங்களை பொறுத்த மட்டில் முக்கியமாக பெண்களுக்காக ஒரு குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறீங்க, நிறைய சமூக பணிகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சமூக பணி தொடர்பாக ஏதாவது விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த பணியினுடைய ஆரம்பம் என்ன, இதுக்கு யாருடைய உதவிகள் எல்லாம் இருக்கிறது, அதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பரப்புரையில இருக்கும். இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தே பரப்புரையில இருக்கும். மாணவர்களுக்கு நடுவுல உங்களால எதையும் சாதிக்க முடியும், துவண்டு போயிடாதீங்க அப்படிங்கிற பரப்புரையில இருக்கும். தற்கொலை தீர்வில்லைன்ற பரப்புரையில இருக்கும். ரிசைன் பண்ணதுக்கு பிறகு என்னோட அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்த பிறகு கண்டினியூஸா பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பரப்புரையில இருக்கும். தொடர் பரப்புரைகள்ல தீர்வு கிடைக்காம, தீர்வு தெரியாம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தோம், வருக வச்சுக்கிட்டு இருந்தோம். இஸ்லாம் தீர்வு தந்த பிறகு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் அப்போ கலிமா ஷஹாதா சொல்லல. அப்போ நான் குர்ஆன் ரிசர்ச் பண்றேன். நான் ஷஹாதா சொல்றதுக்கு முன்னாடியே நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிச்சேன்.
அதுல இருந்து எனக்கு கிடைச்ச விளக்கங்களை, பெண் விடுதலைக்கான விளக்கங்களை கொண்டுதான் நான் இஸ்லாத்துக்குள்ள வர்றேன். அந்த காலகட்டத்துல நான் புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் திருக்குறானை தமிழ் விளக்கத்துல படிக்கிறேன். அப்படி படிக்கும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அப்படின்னு நரகத்துக்கு போற ஒரு மனுஷன் சொல்ற மாதிரி ஒரு காட்சி குர்ஆன்ல இருக்கு. பல இடங்கள்ல நான் இதை படிக்கிறேன். நரகத்துக்கு போறவன் சொல்றான், நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அப்படின்னு. அப்ப எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அந்த வரிகள் ஏற்படுத்துது. அப்ப நாங்க சாப்பாடு கொடுப்போம், எப்பவாவது கொடுப்போம், தொடர்ந்து கொடுக்க மாட்டோம். அப்ப ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா அப்படின்னு ஒரு பெரிய தாக்கத்தை பெற்று ஒவ்வொரு ஜும்மாற்றைக்கும் காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு சமைக்க தொடங்கி 11, 12 மணிக்குள்ளாக வீடுகளற்ற மக்களுக்கு, சாலையோரத்துல இருக்க மக்களுக்கு சிறப்பு உணவு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு 50, 60 மக்களுக்கு தொடர்ந்து உணவு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ இது எப்படி தூண்டுறது அப்படின்னு யோசிக்கும் போது, நம்மகிட்ட இருக்க சோசியல் மீடியா பேஜே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பசியாற்றுவோம் திட்டம் அப்படின்னு அதை அறிமுகப்படுத்தினேன். முடிஞ்சா நீங்க சமைச்சு கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா 50 ரூபாயை இந்த திட்டத்துக்காக கொடுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். அதை தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட பசியாற்றுவோம் திட்டங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் நடக்குது, உலகம் முழுதும் நடக்குது. எவ்வளவோ பேர் அதுக்கு தொகை கொடுத்து, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு வாரம் 5000 ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கப்படுது குறைந்தபட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களோட இது நகர்ந்து போயிட்டு இருக்கு. பசியாற்றுவோம் திட்டம் அப்படிங்கிற பேர்ல ஏழைகளுக்கு ஒவ்வொரு ஜும்மான்றும் கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பு உணவு திட்டம், அதுவும் பெண்களே சமைத்து, பெண்களே உணவு தயாரித்து, அவங்களே கொண்டு போய் கொடுக்குற இந்த விஷயம் சஹாபிய பெண்மணிகள் நமக்கு காமிச்சு கொடுத்த பாதை. இத அந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்ச அந்த குர்ஆன் வசனத்தினோட தூண்டுதல் இன்னைக்கு இந்த பணியை நோக்கி நகர்த்தி இருக்கு. அதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் நிறைய டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குற பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். பெண்களுடைய பாதுகாப்பு, டாய்லெட் இல்லாம வெளியில போற, ஏரிக்காட்டுக்கு போற இடங்கள்ல அதிக பாலியல் வன்கொடுமை மரணங்கள்ன்ற சர்வேவை அடிப்படையாக கொண்டு நாங்க நிறைய டாய்லெட்ஸ், கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30க்கும் மேற்பட்ட டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்கோம். ஒரு 10க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளை கல்வீடுகளாக மாத்தி கொடுத்திருக்கோம். இந்த பணிகளை எல்லாம் மக்களோட ஆதரவை கொண்டு நான் இப்ப நாளைக்கு இருந்து முஹர்ரம் ஆரம்பிக்குது அப்படின்னா, முஹர்ரம் 10க்கு 10 நாட்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், 10 ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம்ன்ற ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி அந்த 10 பேருக்கு உதவக்கூடிய துல்ஹஜ் 10 என்ன செய்ய போறோம், அப்ப அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு 10 ப்ராஜெக்ட்கள் அப்படின்னு எடுத்து ரமலான் கடைசி 10 என்ன செய்ய போறோம், ரமலான் முழுக்கவும் நம்ம பணி செஞ்சோம். இப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரே வழி உள்ளத்தை விசாலப்படுத்துவது, அதுல முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கான பாசத்தை நிரப்புவது, நம்முடைய உள்ளத்தை கருணைமயமாக்குவது. இதன் வழியாகத்தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும். அப்ப இதன் வழியாக தூய்மைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது விளங்கும் போது இதுக்கான அதிகமான பணிகளை இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதில் தொடங்கி, கல்வி மருத்துவ பணிகள்ல தொடங்கி, கழிப்பறைகள் வீடு கட்டி கொடுப்பதில் அப்படியே பயணிச்சு தொடர்ந்து எங்களோட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர் பரப்புரையாக நபிகள் காட்டிய பெண்ணியம் தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்குமான தீர்வுங்கிற தொடர் பரப்புரை இந்த 4 ஆண்டுகள்ல குறைஞ்சது ஒரு 3 லட்சம் பெண்மணிகளை சந்திச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் நிறைய விடயங்களை சொன்னீர்கள். இதுக்கான நிதிகள் எல்லாம் எவ்வாறு கிடைக்கப்படுகிறது, அதை பற்றி தெளிவுபடுத்த முடியுமா? ஒவ்வொரு விடயத்துக்கும் நம்ம மக்கள்கிட்டயே நம்ம செய்திகளை பகிர்றோம். யார் யாரோ பொறுப்பேற்கிறார்கள், இந்த பணிகளை யார் யாருக்கோ செஞ்சு கொடுக்குறாங்க. நடுவுல நம்ம ஒரு சிறு கருவி, அவ்வளவுதான். அதனால இந்த பணிகள் எல்லாம் இது யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அத்தனை நன்மையும். நடுவுல நிக்கிற நமக்கு நாம் இதை எதையும் செய்யல, அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து அவங்களை கொண்டே செய்விச்சுக்கிறான். அப்படிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையில் உங்களுடைய சமூக வலைதளங்களே தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை பார்த்து வருகின்றவன் என்ற அடிப்படையில் சமூக வலைதளங்கள் ரீதியாக உங்களுக்கு எதுவும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறதா? அச்சுறுத்தல்கள் எப்போதுமே இருந்திருக்கு. சிஏஏ போராட்டங்கள்ல இஸ்லாமியர்களுக்காக வெறும் சபரிமாலாவாக இருந்து பேச வந்த போதுல இருந்து இஸ்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னைக்கு பணி செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் எல்லா இடங்களிலுமே அச்சுறுத்தல்கள் இருக்கு. இந்த அச்சுறுத்தல்களோட பட்டியல்கள் ரொம்ப நீளம், ரொம்ப அதிகம். ஆனா அல்லாஹ் இருக்கிறான், எதுனாலும் அவனுக்கு தெரியாம எனக்கு நடக்க போறது கிடையாது. அவனோட அனுமதியின்றி எதுவும் என்னை நெருங்க போறது கிடையாது. நிறைய எதிர்ப்புகளும் உண்டு, நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஒவ்வொரு சீர்திருத்த பணியும் நான் எடுத்து வைக்கும் போது ஒரு கால்வாசி கூட்டம் போர்க்கொடியை தூக்கி கொண்டு வரும். இஸ்லாத்துக்கு வெளியில இருந்தும் வரும், இஸ்லாத்துக்கு உள்ள இருந்தும் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உண்டு. ஆனால் இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும் என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த
அந்த சத்தியத்தை நம்பிக்கொண்டு என்னோட பயணங்களை எளிதாக்கி கொண்டு அல்லாஹ் நகர்த்தி செல்றான். அதனால அச்சுறுத்தல்களும் எதிரிகளும் நிறைய அதிகம்தான். எந்த சீர்திருத்தவாதிக்கு அச்சுறுத்தல்கள் இல்லை? எந்த சீர்திருத்தவாதிக்கு பயம் அடிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு? எந்த சீர்திருத்தவாதி பைத்தியக்காரன் என்று சொல்லப்படாமல் இருந்தான்? எந்த சீர்திருத்தவாதி இவர்களுக்கு ஒன்றும் தெரியாத, அணுகுமுறை சரியில்லை என்று சொல்லப்படாத ஒரு தலைவராக இருந்திருக்கிறார்கள்? எந்த சீர்திருத்தவாதியின் மேல் சேற்றை சாணியை கரைத்து ஊற்றாமல் இந்த சமூகம் விட்டு இருக்கிறது? எந்த சீர்திருத்தவாதியை கோமாளியாக்காமல் இந்த சமூகம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது? எந்த சீர்திருத்தவாதிக்கு மாலை மரியாதையோடு கண்ணியத்தை இந்த சமூகம் தந்திருக்கிறது? எந்த சீர்திருத்தவாதி கலங்கடிக்கப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள்? எந்த சீர்திருத்தவாதியும் இல்லை என்றால் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய சீர்திருத்தவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு விதிவிலக்கு இல்லை என்றால் நாம் எம்மாத்திரம்? நமக்கும் அந்த சீர்திருத்த பணியில் இருக்கிற நமக்கும் அவையெல்லாம் உண்டு அப்படிங்கிற பட்சத்துல மீசானில் நம்முடைய நன்மைக்கான எடை அதிகம் உண்டு அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த எதிர்ப்புகளை, அந்த சமூகம் நமக்கு மேல தூக்கி போடுற விமர்சனங்கள், கோபங்கள், அவதூறுகள் எல்லாத்தையும் அப்படியே கடந்து ஓடிட்டு இருக்கும். இதுல நம்மளுடைய மனதை ஆழமாக பாதிக்கிறது. ஆழமாக பாதிக்கிறது அப்படிங்கிறது பெண்களே எதிரிகளாக நிக்கிறாங்களே அப்படிங்கிறது. டீச்சரா இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெண்களே எதிரிகளாக நிற்பாங்க. ஒரு சீர்திருத்த பணிக்காக போகும்போது எந்த துறை சார்ந்த பணியை நம்ம சீர்திருத்தமா கொண்டு போறோமோ அந்த துறை சார்ந்த பெண்கள் எதிரிகளாக இருப்பாங்க. இப்ப பிரைடல் மேக்கப்புக்கு எதிரான போர் அப்படின்னு முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எதிரிகளாக நிற்பது பெண்களே நிற்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணாக இருந்து இந்த சமூகத்துல இந்த சீர்திருத்த பணியை செய்யும் போது என்னுடைய இனமான பெண்ணினம் எனக்கு பெரும்பான்மை சப்போர்ட்டாக இல்லாமல் சிறுபான்மை சப்போர்ட்டாக தான் அந்த பெண்ணினத்தினுடைய சப்போர்ட் இருக்குதோ அப்படிங்கிறது என்ன ரொம்ப பெரிய அளவுல பாதிக்குது. குறிப்பிட்ட தாக்குதல், இதனால நான் உடைஞ்சிட்டேன், இதனால சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றது 2 நாள்ல கடந்து போயிடும். அல்லாஹ் அதை ஈஸியாக்கி தந்துருவான். ஆனா பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி குரல் கொடுத்து ஒரு களத்துல ஒன்றாக நின்றால் வென்று காட்டலாம்ங்கிறதுக்கு சிஏஏ போராட்டங்கள் இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பதில கொடுத்துச்சு. மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தது. 2ஆம் சுதந்திர போர் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை பெண்களும் ஒரு தளத்துல இந்த ஜமாத் அந்த ஜமாத்துன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம களத்துல ஒன்று திரண்டதுனால அதுல வெற்றி கொண்டோம். ஆனால் ஒவ்வொரு சீர்திருத்த பணி என்று வருகிற போது பெண்களே எதிரிகளாக இப்படி பிரிந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பெயின். தேவதாசி என்ற ஒரு சட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு பொட்டு கட்டி விட்டு அவர்கள் ஏதாவது ஒரு பொது இடத்துல புனிதம் என்ற பெயரில விட்டுருவாங்க. எந்த ஆண்களும் பிறகு அவங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடந்தது. அதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கறத கொண்டு வரும்போது பெண்கள் எல்லாம் சேர்ந்து போராடினாங்களாம். இது எங்களோட உரிமை, எங்களை ஏன் இதுல இருந்து வெளியே வர சொல்றீங்க, நீங்க எதுக்காக சட்டம் இயற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சீர்திருத்தவாதிகள் மிரண்டு போனார்கள். அதையெல்லாம் சகித்து கொண்டுதான் அப்படியான சட்டம் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு அந்த அவலம் பெண்களுடைய நிலையிலிருந்து விலகப்பட்டிருக்கு. உடன்கட்டை ஏறுதல், ஒரு கணவன் இறந்து போனா அந்த மனைவியும் நெருப்புல விழுந்து செத்து போகணும் அப்படிங்கிற சட்டம் உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு சில 100 ஆண்டுகளுக்கு. அந்த விஷயத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சீர்திருத்தவாதிகள் முனைந்த போது இது எங்களுடைய உரிமை, நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு, என்னுடைய கணவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது எங்களோட உரிமை, நாங்க போய் நெருப்புல விழுந்து சாகிறதுக்கு நீங்க ஏன் தடை விதிக்கிறீங்கன்னு பெண்களுடைய கூட்டத்தை கொண்டே அன்றைக்கு ஒரு பெரிய சதி கூட்டம் போராட்டத்தை நடத்தி காண்பித்தது. நாங்க நெருப்புல விழுந்து சாகிறோம், எங்களையே நீங்க தடுக்க பாக்குறீங்க, இது எங்களோட உரிமைன்னு சொல்ல வச்சது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமாக இருக்க முடியும். அப்படியெல்லாம் சீர்திருத்தவாதிகள் அதையெல்லாம் பார்த்துதான் மிக கடினப்பட்டு ஒவ்வொரு சீர்திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நானும் சீர்திருத்த பணியில இருக்கும்போது ஆடம்பர கல்யாணம் பண்ணாதீங்க, வீடு கட்டி கொடுத்து பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்காதீங்க, நீங்க இன்னைக்கு வீடு கட்டி கொடுத்தாதான் கல்யாணம்னு ஒருத்தர் சொல்லுவான், மகரை மீறி திருமணம் செய்யாதீர்கள், ஆடம்பரத்துக்கு நீங்கள் வாக்கப்படாதீர்கள், அலங்காரத்திற்கு அடிபணியாதீர்கள் அப்படிங்கிற சீர்திருத்தங்களை எல்லாம் எடுத்து வைக்கும் போது பெண்களே எதிரிகளாக நிக்கிறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு இருக்க பெரிய பெயின். அது அல்லாஹ் மன்றத்தில் நான் தொடர்ந்து ஒப்படைச்சிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக பெண்களுடைய தரப்பிலிருந்தும் சீர்திருத்தவாதிகள் அதிகமாக வந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபை குலைச்சிட்டா இஸ்லாத்தை குலைச்சிடலாம் அப்படிங்கிற எதிரிகளோட அஜெண்டாவை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கு. அல்லாஹ் நிச்சயம் பாதுகாப்பான் அப்படின்ற நம்பிக்கையோட வேலை செய்யும். நிச்சயமாக நிறைய விடயங்களை கூறினீர்கள். உங்களுக்கு இஸ்லாமிய பெண்களும் எதிர்பார்க்க இருக்கின்றார்களா?
இந்த பிரைடல் மேக்கப் விஷயத்த இப்ப நம்ம எடுத்திருக்கோம் கையில. அந்த பரப்புரையில பார்க்கும்போது நம்மளோட சர்ச்சிங் பேஜஸ், நமக்கு வர்ற டேட்டாஸ், நமக்கு அனுப்பப்படுற விஷயங்கள்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிருக்கேன். பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறேன். ஏன்னா அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள் என்று இறைவன் திருக்குறானில் சொல்லி இருக்கிறான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆலிமாவுக்கு படித்த பெண்கள், மார்க்க கல்வியை பெற்றுக்கொண்டு பட்டம் வாங்கிய பெண்கள் இது செய்யறாங்க, மிக சிறப்பா செய்யறாங்க. ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையும் பல பெண்களை வெளியிட்டு இருக்கிறாங்க, அலங்கார படங்களை, வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை கொண்டு அதை பிசினஸாக காசாக்கி இந்த வேலையை செய்யறாங்க போது நான் இப்போ ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது, இஸ்லாமிய பெண்கள் பிரைடல் மேக்கப் செய்து அதை வெளியிடுவது, அதற்கு இந்த பெண்கள் எப்படி அனுமதி தர்றாங்க அப்படிங்கிற ஒரு பேரதிர்ச்சி. நிச்சயமா இந்த சமூகத்தினுடைய பலவேறு இப்லீஸின் தாக்கத்துக்கு பெண்களும் உள்ளாவாங்க. ஏன்னா அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ்வை யார் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, ஏக இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தின் கீழ் யார் நிக்கிறாங்களோ அவங்களைத்தான் இப்லீஸ் இன்னும் கூடுதலாக தீண்டுவான். அவங்கள வழிகெடுக்கத்தான் அவனுடைய மெனக்கெடல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நிச்சயமாக இது இப்லீஸ்க்கு எதிராக நாம் தொடுக்கும் போர். வல்ல ரஹ்மான் இதுல வெற்றி தருவான். இதுல அவங்கதான் நம்முடைய தளங்கள்ல பார்க்கும்போது, இஸ்லாமிய பெண்களோட திருமணங்களை வச்சு பார்க்கும்போது இஸ்லாமிய பெண்கள் இந்த பணிகளை, அதான் ஆலிமாக்கு படிச்சவங்களே செய்யறாங்கன்னு சொல்றேனே. ஒரு ஊருக்கு 10 பெண்கள் 20 பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது அந்தந்த ஊர் ஜமாத்தார்கள் இதுல தலையிடணும். நம்ம அதுக்கு முதலடி எடுத்து வைக்கிறோம். அல்லாஹ் இறுதி அடியில் வெற்றியை தருவான் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. நிச்சயமாக இவ்வளவு சவால்களையும் எதிர்கொண்டு உங்களுக்கு இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்ற அந்த மனம் தளர்வு வரவில்லையா? அதிகமான சவால்கள் வருகிற பொழுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வயது 4. 36 வயது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் கணக்கில் எடுக்க விரும்பல. என்னைக்கு காபா முன்னாடி நின்னு இந்த காபத்துல்லாவை பார்த்து, எல்லாம் எனக்கு இவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு நீ தர நாடிட்டியா, எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீ தந்து விட்டாயா, என்னை நீ இவ்வளவு நேசிக்கிறாயா அப்படிங்கிறதா காபாவை பார்த்தப்ப என்னோட கதறல் அப்படிதான் சொல்லணும். கண்ணீர் எல்லாம் அதை சொல்ல முடியாது. அன்றைக்குதான் நான் புதிதா பிறந்திருக்கிறேன். அப்படி பார்க்க போனா எனக்கு வயது 4 வயதுல இறைவன் எனக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் காட்டிட்டான், எல்லா விதமான அதிசயங்களும் எனக்கு தந்தான். இந்த கிஸ்வாங்கிற அந்த புனித திரையை, அதுல இருக்கிற குரான் எழுத்துக்களை என் கையால் நெசவு செய்யக்கூட பாக்கியத்தை எனக்கு தந்தான். நான் வாழ்க்கையில எதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு நினைச்ச விஷயங்களும், நினைக்கவே முடியாத விஷயங்களையும் இறைவன் எனக்கு ஆகுமானதாக்கி தந்திருக்கான். ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கான சகோதரிகளை தந்திருக்கான். இஸ்லாத்துக்குள்ள வரும்போது நான் எவ்வளவோ நேசிச்சிருக்கேன், எவ்வளவோ பேரை வந்து இவங்கெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கோம். எவ்வளவோ சொந்த பந்தங்கள், அவங்களுக்காக நம்ம பாடுபட்டிருக்கோம், எவ்வளவோ இழந்திருக்கோம், அவங்களுக்காக வழி தாங்கி இருக்கோம், தியாகங்கள் செஞ்சிருக்கோம். எந்த விதமான அன்பும் நமக்கு திரும்ப கிடைக்கல. நம்ம கொடுத்த பெர்சன்டேஜ் எந்த விதமான உறவுகள் இருந்தும் நமக்கு திரும்ப கிடைக்கல. இதுதான் இன்மை அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம இந்த சமூகத்தை நோக்கி பயணப்படுவதற்கும் போராடுவதற்கும் தயாராகி கொண்டிருந்த காலகட்டம். அப்பதான் எனக்கு இஸ்லாம் கிடைக்குது. அப்போ எதுவுமே இல்ல, கிட்டத்தட்ட அனாதையாதான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு இருந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச காலகட்டம் போக, இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு சகோதர சகோதரிகள், உங்களுக்காக நாங்க தினமும் துவா செய்யறோம், உங்களுக்காக நாங்க அழுது துவா செய்யறோம், உங்களுக்காக நாங்க ஒவ்வொரு பக்திலையும் துவா செய்யறோம், உங்களுக்காக இந்த அன்பளிப்பை அனுப்பி தர்றோம், உங்களுக்காக இந்த விஷயத்த நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் நம்முடைய லட்சியங்களுக்காக நமக்காக துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய, கண்ணீரோடு நமக்காக துவா செய்யக்கூடிய சொந்தங்களை இறைவன் தந்திருக்கான். அப்படின்னா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய விஷயம் இல்ல, இதெல்லாம் சர்வசாதாரணமாக யாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உங்களுக்காக உங்களோட பயணங்கள் வெற்றி அடையணுங்கிறதுக்காக அங்க ஒரு சகோதரி இக்திகாஃப் இருக்கிறாங்க அப்படிங்கிற போன பரப்புரையின் செய்திகளுக்கு நடுவுல நான் கேட்ட விஷயம்லாம் என்ன தூக்கி வாரி போட வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விஷயங்களை இறைவன் எனக்கு தந்திருக்கான். அப்படின்னா நான் ஏன் சோர்வடையணும், நான் ஏன் வந்து தோல்வி அடைஞ்சிட்டுதான் நினைக்கணும், நான் ஏன் இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கணும், நான் ஏன் இந்த சீர்திருத்த பணியை விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கணும். எனக்கு வயது 4 தான் ஆகுது. இந்த 4 வயதுல இறைவன் எனக்கு இவ்வளவு அற்புதங்களையும் தந்து, இவ்வளவு வாய்ப்புகளையும் தந்து என்னை தேர்ந்தெடுத்து இந்த வேலையை வாங்குறான். அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிற பரப்புரையை செய்யணும், இறைவன் செய்விப்பான். இதுதான் என்னோட துவாவும் கூட. அதனால ஒரு சோர்வு, இதை நிறுத்திடலாம், இதுக்கு மேல என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள், நம்ம எல்லாத்தையும் வந்து நமக்கு உள்ள இருக்க பெயினும், நமக்கு கொடுக்கப்படுகிற தொந்தரவுகளும், இஸ்லாம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டோங்கிறதுனாலையும், இந்த ஹிஜாப்ல இருக்கோங்கிறதுனாலையும் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பெரிய 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 நோவினைகளையும் அல்லாஹ் பார்த்துட்டுதான் இருக்கிறான். அப்படியெல்லாம் பப்ளிக்கா கூட என்னால சொல்ல முடியாது. ஆனால் அதற்குரிய பெரிய கூலி எனக்கு உண்டு.
என்ன பெரிய கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி சந்திக்கல, இனிமே நம்ம சந்திக்க போறோம். நம்பிய மனிதர்கள் துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிறத விட ஒரு பெயினை நம்ம சந்திக்க போறோம். மற்றதெல்லாம் அந்த பேசுறது, கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறது, தள்ளி நின்று விமர்சனம் பண்றது, நம்மளை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறது எல்லாமே தெரியாத நபர்கள் தானே. நமக்கு யார் என்று தெரியாத நபர்கள் தானே. இந்த நம்ம யாருன்னு இவ்வளவு நேசிச்ச நபர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்களே, அதை விடவா அது பெரிய விஷயமா இருக்க போகுது. குறிப்பாக இந்த மக்காவுக்கு போன அந்த தருணம், அதை பற்றி எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு விடயத்தையும் பார்த்ததில்லை, நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. உங்களிடத்தில் இந்த கேள்வியினை நான் கேட்கின்றேன். மக்காவுக்கு போன அந்த விடயம் பற்றிய ஒரு தெளிவினை, காபா எப்படி இருக்கும், அதை பற்றிய தெளிவினை எனக்கு கொடுக்க முடியுமா? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, பார்க்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றது ஏனோ பிள்ளைங்க இழுக்குது. லேசாக்கி உங்களுக்கு சொர்க்கத்துல நுழையும் போது பளிச்சுன்னு எல்லாத்தையும் காட்டுவான். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் நாடினால் எதுவும் சாத்தியம். சுபஹானல்லாஹ். நானுமே ஷஹாதா சொல்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்தினுடைய பெருமைகளை, சிறப்புகளை, நான் ஒரு முஸ்லிம் பெண்மணி ஆகிறதுக்கு முன்னாடி நானுமே ஒரு பார்வையற்றவள் போலதான் இருந்திருக்கிறேன். நானுமே இருட்டுக்குள்ளதான் இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கையும் இருள் சூழத்தான் இருந்திருக்குது. திரும்பி பார்த்து அந்த 36 ஆண்டுகள்ல நீ எங்க சந்தோஷமா இருந்த அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடமுமே இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கு என்னுடைய மறுக்க முடியாத பதில். அப்படி இருக்கும்போது இருள் சூழ்ந்த அந்த நாட்கள்ல தான் நானும் இருந்தேன். அப்போ நான் உம்ராக்கு போறேன். போகும்போது கீழேயே பார்த்து கொண்டு போறேன். நானு தரையை மட்டுமே பார்த்து கொண்டு வாங்கன்னு எனக்கு வழிகாட்டுதல். தரையை மட்டுமே பார்த்து கொண்டு வரேன். உள்ள போயாச்சு. அந்த 79ஆம் நம்பர் கேட்டுக்குள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு நடந்து போயாச்சு. தரையவே பார்த்துட்டு போறேன். எக்ஸ்கலேட்டர்ல போறோம், தரையவே பார்த்துட்டு இருக்கிறேன். கீழே இறங்கியாச்சு. காபாவை பார்க்கக்கூடிய தூரத்துல போயாச்சு. காபாவுக்கு பக்கத்துல போய் நின்னாச்சு. அது வரைக்கும் என்னோட அமீரோட கட்டளையை நான் மீறல. கீழே தரையவே பார்த்து கொண்டுதான் போறேன். பிறகு இப்ப நிமிர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கண்ணை நிமிர்ந்து பாக்குறேன். ஒரு மணி 1:30, 2 மணி இருக்கும் இரவு. அவ்வளவு பெரிய வெளிச்சம், சுற்றிலும் அவ்வளவு விளக்குகளோட வெளிச்சம். இரவா பகலா அப்படின்னு தெரியாத அளவுக்கான பெரு வெளிச்சம். அவ்வளவு மின்விளக்குகளுக்கு மத்தியில ஒரு கருப்பும் தங்கமுமான அவ்வளவு மின்விளக்குகள் சூழ்ந்த அந்த இடத்துல கருப்பும் அது கருப்பு தங்கமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு அவ்வளவு ஷைனிங்கான மெட்டீரியல்ல ஒரு துணி போர்த்தப்பட்டிருக்கு. ஒரு சின்ன கட்டிடம் தான். அந்த சின்ன கட்டிடம் எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு வார்த்தைகளை சொல்லிட முடியாது. அதுல பார்டர் போட்ட மாதிரி குரான் எழுத்துக்களை தங்க நூலால் நெசவு செய்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். கண்ணால பார்க்கக்கூடிய அத்தனை பரவசமும் அல்லாவை சந்தித்து நேரில் பேசுறோமோ இங்க இருந்து அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மள ஷிஃப்ட் ஆக்கிருச்சு. சுபஹானல்லாஹ். ஏன்னா அது காபத்துல்லான்ற கட்டிடத்துக்கான மகிமையா இருக்கும்னு எனக்கு தோணல. நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பிறந்து தொழுது, அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அவர்கள் அங்க கட்டி அவங்க கேட்ட துவா, இதனுடைய எல்லா விதமான வைப்ரேஷனும் அங்க இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இத ஒரு ட்ரிப்புன்னு நினைச்ச ட்ரிப்பு தான், ஒரு டூர்ன்னு நினைச்ச ஒரு டூர் தான், இது ஒரு சுற்றுலா பயணம் நினைச்ச சுற்றுலா தான், இது ஒரு உல்லாச பயணம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உல்லாசம் தான். ஆனால் இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு புனித பயணம்னு நினைச்சா அது புனித பயணம் தான். இம்மையில இருந்து கழட்டி கொண்டு போய் உங்களை அல்லாஹ் பக்கத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த காபாவினுடைய காட்சி. இப்ப அவ்வளவு ஒரு பரவசமான பொழுது அழ ஆரம்பிச்சேன், அழுதுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த அழுகை நிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அழுகை நிக்கவே இல்லை. 7 முறை காபாவை சுற்றி வலம் வரணும், தவாஃப் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அந்த 7 முறையும் காபாவை பார்த்து கொண்டே அழுது கொண்டே என் வாழ்க்கையில அப்படி நடந்துச்சுல அல்லா நீ பார்த்துட்டு தானே இருந்தேன்னு அல்லாவோட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு விஷயமும் இந்த 36 ஆண்டுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் அல்லாட்ட பேசிட்டு இருந்தேன், ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு சிட்டுக்குருவி அந்த காபாவோட துணியை கொத்திட்டு இருந்துச்சு. அப்போ நான் இன்னும் என்னோட அழுகை இன்னும் பலமா கூடுதலாச்சு. என்ன காரணம்னா எல்லா அந்த சஃபியாங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் டெல்லியில கொலை செய்யப்பட்ட போது நான் எவ்வளவு துடிச்சு போனேன். அப்போ ஒவ்வொரு மேடைகள்லயும் நான் பேசினேனே, அபாபில் பறவைகளை போல பெண்களின் கூட்டத்தை இறைவன் அனுப்பியிருக்கிறான். நம்ம பெண்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அபாபில் பறவைகளை போல இன்றைக்கு நம்ம கிளர்ந்து எழுந்திருக்கிறோம். நிச்சயமாக யானைப்படை கூட்டத்தை அழித்தது போல எதிரிகளோட கூட்டத்தை அழிப்போம் அப்படின்னு எத்தனை மேடையில இந்த அபாபில் பறவையை பத்தி பேசினேன். இதெல்லாம் குரான்ல இருந்து எனக்கு காமிச்சு அதை நான் மேடையிலும் பேச வச்சு அதுக்கான அங்கீகாரத்தை எனக்கு வாங்கி கொடுத்து
அந்த குடும்பத்துக்கும் உதவக்கூடிய பாக்கியத்தை என் வழியா நீ செஞ்சு கொடுத்து, இதோ அந்த சிட்டுக்குருவியை பார்க்கும்போது அந்த அபாபில் பறவைய எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, இதையெல்லாம் எனக்கு கொடுத்த நீ எத்தனை பெரியவன், எனக்கு நீ எவ்வளவு கருணை காட்டியிருக்கன்னு அந்த சிட்டுக்குருவி என்னோட அழுகை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குச்சு. அப்படித்தான் 7 முறை சுற்றி வந்தேன். 7 முறை என்ன 7 சுற்றுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் அல்லாஹ்வோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் அந்த முதல் பயணம் அமைஞ்சது. எந்த ஒரு தருணத்திலயும் என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு பொழுது, ரொம்ப மனசு சோர்வா இருக்க மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, இந்த காட்சியை அப்படியே நினைச்சு பார்ப்பேன். அனுபவம், அந்த ஈமானிய சிந்தனைகள், அது உள்ளத்தை உலுக்கி போட்ட விதம், அப்படியே இம்மையில இருந்து கழட்டி கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு பக்கத்துல தூக்கி போட்டது. சுபஹான் அல்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். நபிகளாரினுடைய இடம், அவங்க அங்க இருந்து தொழுது அழுது இஸ்லாம் பிறந்த இடம், குர்ஆன் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஹிரா மலை, இது எல்லாமே ஒரு பெரிய பரவசத்தை ஏற்படுத்துச்சு. எனக்கான பெரிய படிப்பினைகளையும், நான் தேடிக்கொண்டிருந்த கேள்விகளுக்கு ஆழமான பதில்களையும் தந்தது. ஒவ்வொரு முறை பயணப்படும் போதும் நிறைய விஷயங்களை அங்கிருந்து அள்ளிக்கிட்டு வரேன். என்னோட மரணிக்கும் பொழுதுக்குள்ள இதையெல்லாம் வெளிச்சமாக நான் என்னால் ஆன மட்டும் இறைவன் பரப்பி தரணும் அப்படின்னு. நிச்சயமா அதுதான் நீங்க கேட்கும் போது இந்த அனுபவத்தை இப்படித்தான் பகிர முடியுது. உண்மையில் நிறைய விடயத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். உலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை என்று நான் கூறியதற்குரிய காரணம், நம்மை படைத்து அனுப்பிய அந்த இறைவனுக்கு தெரியும் நம்மை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று. அதனால் உலகத்தை பார்க்கவில்லை என்ற கவலை எனக்கு கொஞ்சமும் இல்லை. யாரும் எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கவும் தேவையில்லை என்ற விடயத்தை தெளிவாக தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பிறகு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு. உலகத்திலேயே நான் வெறுக்கின்ற விடயமும் எனக்கு பிடிக்காத விடயமும் எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று இன்னொருவர் ஆசைப்படுவது என்ற அந்த விடயத்தையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையில் நிறைய அனுபவங்கள் பற்றி கூறினீங்க. ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லை முத்தமிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததா? இல்ல, இப்ப வரைக்குமே நான் சந்திச்சதுல இருந்தே சரியான கூட்டம். ஆண்களே அது ஒரு பெரிய போர் தொடுத்து அந்த இடத்துக்கு போய் ஒரு பெரிய படைக்குள்ள நுழைஞ்சிட்டு அதுக்கு அந்த கல்லை தொட்டு முத்தமிட்டு அப்படி கசைக்கு பிழியப்பட்ட அந்த கரும்பு மிஷினுக்குள்ள கரும்பை விட்டு அது சக்கையா வெளியே வரும்ல, அப்படித்தான் பல ஆண்கள் வெளியே வர்றதையே, பல ஆண்கள் இல்ல எல்லாருமே அப்படித்தான் அந்த முயற்சியில இருந்து வெளியே வர்றதை பாக்குறோம். அதுக்குள்ள சில பெண்களும் உள்ள நுழைஞ்சிட்டு எவ்வளவு மோசமான நிலையில தூக்கி வெளியேறியப்படுவாங்கன்னு நான் பாத்திருக்கேன். ஒரு நாளும் அந்த வேலையை நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரியான ஆண்களின் கூட்டத்துக்குள்ள போய் அப்படிங்கிறது இல்ல. எனர்ஜி ஃபாலோஸ் தாட்ஸ். இங்க இருந்தே நம்ம கைகளை உயர்த்தினாலே இது தொட்டதற்கு சமம் தான். எவ்வளவோ பேர் அப்படித்தான் உம்ராவையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு ஹலாலான வேலை செய்யணுங்கிறதுக்காக ஹராமான வேலையை செஞ்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படிங்கிற விதத்துல அதை நான் நெருங்கணும் அப்படின்னு நான் இந்த கூட்டத்துக்கு நடுவுல நெருங்கணும்னு நினைச்சது இல்ல. இறைவன் நாடினால் அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கலாம், தெரியல. ஆனா இத்தனை பயணங்கள்லயும் நான் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை அடையல. ஏன்னா நிறைய ஹஜ் உம்ரா சர்வீசஸ் வந்துருச்சு. எப்போதுமே காபா என்கேஜ்டா இருக்க மாதிரி, அதிக கூட்டத்தோடு இருக்க மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. அப்போ எல்லாருக்குமே ஆசை அதை தொட்டு முத்தமிட்டணும் அப்படின்னு. அந்த ஆண்களுடைய கூட்டத்துக்கு நடுவுல கரும்பு மிஷினுக்குள்ள நுழைஞ்சு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு அனுபவம் நிச்சயமா எனக்கு கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிறது என்னோட துவா. அதனால ரொம்ப ஈஸியா அல்லாஹ் அதை எனக்கு தரணும்னு இருந்தா தருவான். அது அவனுடைய நாட்டம். உண்மையில் நிறைய விடயங்களை கூறிந்தீர்கள். குறிப்பாக நீங்கள் எத்தனை தடவை உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது? புரியல. உம்ரா செய்யக்கூடிய, மக்காவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எத்தனை தடவை கிடைத்திருக்கிறது உங்களுக்கு? வரைக்கும் ஒரு 5 முறை பயணப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 5 தடவைகள் அந்த மக்காவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய ஆசையும் அதுதான். கட்டாயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஒரு நாள் பகல் நேரம்தான் நான் அழைத்து பேசியிருந்தேன். மாலை நேரத்துக்குள் காணொலியாக பதிவிட்டீர்கள். அது எனக்கு உண்மையிலே ஆச்சரியத்தை தூண்டக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். குறிப்பாக இன்ஸ்டாகிராமிலே நடக்கின்ற ஒரு விடயத்துக்கு எதிராக நீங்கள் பேச்சு போட்டி நடத்த இருப்பதாக ஒரு விடயத்தினை இன்றைய தினம் மாலை பார்க்கக்கூடியதாக எனக்கு கிடைத்தது. அது தொடர்பாக எதிர்ப்புகளும் வருவதாகவும் கிடைத்திருந்தது. அந்த பேச்சு போட்டி தொடர்பாக என்ன, அதுக்கு வரவேற்புகள் எப்படி இருக்கிறது, எதிர்ப்புகள் எப்படி இருக்கிறது? நல்ல வரவேற்பு, நல்ல வரவேற்பு. இன்றைக்கு தகவல் படி 75 காணொளிகள் சேர்ந்திருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் இதன் மீது அக்கறை கொண்டு 75 பேர் இதற்காக 5 நிமிடம் பேசி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே பெரிய 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 சந்தோஷம் எனக்கு. ஏன்னா 75 பரப்புரையாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு.
நான் என்னோட காணொளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வழியாக இந்த பரப்புரைகளை முன்னெடுக்கிற போது இதுக்கு யார் என்ன செய்வாங்க, என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு பெரிய பெரிய திரளான கூட்டம் நமக்கு எதிரா நிக்குது. எப்படி இதை நம்ம வேறு இருக்க போறோம் அப்படின்னு ஒரு போட்டியாக அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்த தலைமுறை கையில தான் இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுக்கும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 100 காணொளிகளுக்கு நெருக்கி அது வந்திருக்கு அப்படிங்கும்போது சுபஹானல்லாஹ். வரவேற்பு அப்படிங்கிறது அடுத்த தலைமுறையின் கையில் மிக சிறப்பானதாக இருக்கு. அவங்களை எல்லாரையுமே பரப்புரையாளர்கள் அப்படிங்கிற ரீதியில தான் பாக்குறேன். அவங்களுக்கு நான் சொல்ல போற விஷயமும் அதுதான். இனிமேதான் அந்த காணொளிகளை எல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு அந்த விஷயங்களை நம்ம கையில கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொருத்தரையும் பரப்புரை செய்ய தூண்டணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. விமர்சனங்கள், எதிர்ப்புகள் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் நீ நல்லது செய்யற அப்படின்னு தான் அந்த உலகம் கேக்குது. நீ வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி மரணிச்சு செத்துப்போ. பட்டபடி நீ ஏன் நல்லது செய்யற? நீ அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன தேவை? நீ யாரதை செய்யறதுக்கு? நீ யாரதை கேட்கறதுக்கு? இதுதான் அந்த உலகம் நம்மளை கேக்குது. அது எப்போதுமே கேட்கும். நீங்க இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு என்ன வேலை செய்தாலும் இந்த கேள்விகள் வரும். அப்படி இதுக்கு எதிரான நிறைய பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா காசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா. உலகத்துல மனுஷன் எதையும் இழக்க தயாரா இருக்கான். தாய் தகப்பனை கூட இழக்க சம்மதிக்கிறான். ஆனா பணத்தை இழக்கிறதுக்கு எங்க சம்மதிக்கிறது இல்ல. அந்த பணம் தான் அல்லாஹ்வின் கட்டளையை மீறி, இறைவனுடைய கட்டளையை மீறி, திருமறையின் கட்டளையை மீறி உங்களை செயல்பட வைக்குது. அந்த பணம் இங்க இன்மையில உங்களுக்கு இதுக்கு செயல்பட வைக்குதுன்னா நாளைக்கு மறுமையில் நீங்க என்ன ஆவீங்க அப்படிங்கிற கேள்வியோடு தான் விஷயங்களை அணுகி கொண்டு போயிட்டு இருக்கோம். உண்மையில் பெண்கள் தொடர்பாக நீங்கள் நிறைய விழிப்புணர்வுகளை கொடுத்து வருகிறீர்கள். மோட்டிவேஷன் துறையிலும் பயணிச்சு கொண்டு இருந்ததாக மோட்டிவேஷன் பேச்செல்லாம் நானும் கேட்டிருக்கின்றேன். பெண்கள், ஆண்கள், அதையும் தாண்டி குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகின்றவர்கள், குறிப்பாக எங்களை பொறுத்த மட்டில் கண் பார்வை இழந்தவர்கள், குறைபாடுடையவர்கள், இவர்களும் சமூகத்திலே ஒதுக்கப்படுகின்றார்கள். சமூகம் மாற்றுத்திறனாளிகளை ஒரு மாறு கண் கொண்டு பார்க்கின்றது. குறிப்பாக கண் பார்வை இழந்திருக்கின்ற என்னை இந்த சமூகம் ஒரு மாற்று கண் கொண்டு பார்க்கின்ற சமூகமும் இருக்கின்றது. நானே கவலைப்படாத அந்த விடயத்துக்காக கவலைப்படுகின்ற சமூகமும், நானே ஆசைப்படாத விடயத்துக்காக ஆசைப்படுகின்ற சமூகமாகவும், கண் பார்வை இல்லை என்றால் தனியே நடக்க முடியுமா, கண் பார்வை இல்லை என்றால் அவருடைய வேலை அவர் செய்து கொள்வாரா, அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக அவங்களுடைய கருத்து என்ன? சமூகம் எப்போதுமே நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அது கண் பார்வை இருந்தாலும் சரி, கண் பார்வை இல்லாட்டியும் சரி, நல்ல லட்சணமா இருந்தாலும் அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சு சொல்லி கொண்டிருக்கிற சமூகம் தான் இந்த சமூகம். அது இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லை, உலகமே அப்படிதான் இருக்கு. ஒரு ஓரளவுக்கு சுமாரா இருக்க ஒரு பெண்மணி அப்படின்னா, நீ ஏன் கருப்பா இருக்க? நிறத்தை வைத்து. ஓரளவுக்கு ஒரு உடல் பருமனாக இருந்தா நீ ஏன் குண்டா இருக்கிற? எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட நெகட்டிவிட்டியா சொல்லி அவங்கள மட்டம் தட்டிடணும். அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. அதுல இந்த உலகம் ரொம்ப கவனமா இருக்கும். இது எப்ப வரைக்கும்னா நீங்க ஜெயிக்கிற வரைக்கும். நீங்க ஜெயிச்ச பிறகு உங்களோட குரலை இந்த உலகமே கேட்கும். இதற்கான பெரிய போராட்டம் என்னுடையதே. சாதி ரீதியாக என்ன கேவலப்படுத்தினாங்க, ஒரு பெண் என்று கேவலப்படுத்தினாங்க, ஒரு ஏழை என்று கேவலப்படுத்தினாங்க, ஒரு கிராமத்துக்காரி என்று கேவலப்படுத்தினார்கள், நிறம் சுமாரானவள் என்று கேவலப்படுத்தினார்கள், அழகு குறைவானவள்னு கேவலப்படுத்தினாங்க, ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர் இவங்க வந்து பிஜி கிடையாது, பெரிய கிளாஸஸ் எடுக்கல அப்படின்னு கேவலப்படுத்தினாங்க. அதுலயும் பிரிவினை இருந்தது. பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்த்து போராடும் போது, அதை குறித்து பேசுகிற போது இவ இதெல்லாம் பேசுவாளா, அப்ப என்னெல்லாம் செய்வா அப்படிங்கிற வக்கிரங்களை பரப்பினார்கள். நான் என்னோட அரசு ஆசிரியர் பணியை மாணவர்களுக்காக ராஜினாமா செய்த போது அவ்வளவு வக்கிரங்களை அரசியல் என்ற பெயரில் கொட்டினார்கள். ஏதாவது ஒரு விதத்துல என்ன மட்டம் தட்டிடணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. பட்டிமன்ற நடுவர் என்ற சேர வந்து இந்த உலகம் ஒரு பெண்ணுக்கு தராது. ஒரு ஆண் தான் நீதிபதியாக தீர்ப்பு சொல்ல முடியும். ஒரு பெண் அப்படி மேடை ஏறிட்டா அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏதோ ஒரு இடத்துல அங்கங்க நடக்கும். ஆனா ஒரு பிரபலமான சேட்டலைட் சேனல்ல ஒரு பெண் பட்டிமன்ற நடுவர் அப்படிங்கிறது இந்த உலகம் ஒத்துக்காது. அந்த முயற்சியும் நம்ம செஞ்சோம். சேட்டலைட் சேனல்ல தொடர்ந்து பட்டிமன்ற நடுவராக நம்ம பணியை செஞ்சுட்டு இருந்தோம். இஸ்லாத்துக்கு வரும்போது நம்மளோட ஒழுக்க விழுமியங்களுக்கு ஒத்து வரலைங்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் பெண் பிள்ளைகளை சந்திச்சு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி கொண்டு, பொள்ளாச்சியில சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை எம்எல்ஏ வேட்பாளராக இவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்க அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அதை எதிர்த்து ஒரு பெண்ணின் குரலாக என்னோட குரல் இருக்கும் அப்படின்னு எந்த விதமான உதவியும் இல்லாம அங்க போய் நின்னோம். பொள்ளாச்சிக்கு 1 லட்சம் மக்களை சந்திச்சோம்.
அவ்வளவு பரப்புரையும் அங்க செய்ய முடிஞ்சது. அதுக்கான எல்லா வழிகாட்டுதலும் திட்டமிடுதலும் இறைவனுடையதுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன். அப்ப நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. எல்லா விதத்திலும் இந்த உலகம் மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ வரைக்கும்? இந்த காலகட்டம் வரைக்கும் உலகம் என்ன மட்டம் தட்டி கொண்டேதான் இருந்தது. நான் இஸ்லாத்துக்குள்ள வரும் பொழுது நான் ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னு நினைச்சேன்ல, நான் ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சேன்ல, நான் ஒரு இடத்துல எங்க தாய் தகப்பனுக்கான ஒரு கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சேன்ல, என்னாலே உங்க தடைகளை எல்லாம் மீறி ஜெயிக்க முடியும், ஒரு பெண் என்ற காரணத்தினால நான் தோற்று போகல அப்படிங்கறத சொல்லணும், சாதி ரீதியாக எந்த ரீதியாகவும் நான் தாழ்ந்தவள் கிடையாது அப்படிங்கறத நான் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டேன்ல. ஒரு உயரத்துக்கு எந்த விருதுகளின் மேடைக்கும் எனக்கு அழைப்பு இருக்காது, எந்த உயர்ந்த மேடைகள்லயும் எனக்கு விருதுகள் வழங்கப்படாது. நம்ம சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்ப நான் பாப்பேன், அன்னார்ந்து பாப்பேன், ஏன் இந்த அங்கீகாரம் எல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதான்ற ஆசை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அதுக்காக நம்ம நிறைய உழைச்சோம், மெனக்கெட்டோம். எந்த விருதும் உயர்ந்த விருதும் நமக்கு இந்த இம்மையில கொடுக்கப்படாது. எப்ப வரைக்கும் இவ்வளவு அவமானங்களும் மட்டம் தட்டுறதும் நடக்கும்? நீங்க ஜெயிக்கிற வரைக்கும். என்னோட ஜெயிப்புங்கிறது எங்க நடந்தது தெரியுமா? அதுக்கு பிறகு உலகம் என்னோட குரலை ரொம்ப அழகா கேட்டுச்சு. என்னோட ஷஹாதா காபா முன்னாடி நான் சொன்ன போது என்னோட ஷஹாதா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலும் அந்த 28 செகண்ட்ஸ் வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு வீடியோ ஒரு நாட்டுல வைரல் ஆகலாம், ஒரு மாநிலத்துல வைரல் ஆகலாம், ஒரு ஊர்ல வைரல் ஆகலாம், ஒரு வேர்ல்டு வைடு வைரல் ஆகலாம். ஆனா எல்லா நாடுகள்லயும் எல்லா மொழிகள்லயும் அது போய் சேர்றது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆச்சரியம். நான் முதல் உம்ரா செய்றேன். அந்த உம்ரா முடிக்கிற அந்த பயணத்துக்குள்ளாகவே காபத்துல்லால வச்சு ஒரு இங்கிலாந்து நாட்டு பெண்மணி என்னை சந்திச்சு, நீங்க தானே அந்த ஷஹாதா சொன்ன பெண்மணி, ரியலி அல்லாஹ் சோஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த விஷயங்கள், சுப்ஹானல்லாஹ், எங்களை இறைவனால் யார் இந்த லண்டன் பெண்மணி, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அப்படின்னா மொழி தெரியாது, தேசம் தெரியாது, எவ்வளவு தூரம்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, பெயர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அப்போ அது வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்துல என்னை யாருக்கும் தெரியாது பெருசா. அந்த வீடியோவுக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்லயும், கிராமங்கள்லயும், பெருநகரங்கள்லயும், வெளிநாடுகள்லயும் பாத்திமா சபரிமாலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவங்க என்ன பெண் விடுதலை போராளி அப்படிங்கிற விஷயம் வைரல் ஆச்சு. அந்த வெற்றிக்கு பிறகு இன்றைக்கு நான் தொடர்ந்து என்னுடைய பரப்புரையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க வெற்றி பெற வரைக்கும் இந்த சமூகம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா உங்களை நான் ஒரு பெரிய வெற்றியாளரா தான் பாக்குறேன். இந்த உலகம் சொல்லலாம் உங்களுக்கு கண் பார்வை இருக்கு இல்லைங்கிற தரப்புல, பெரும்பாலும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு நான் ஒத்துக்கிறது கிடையாது, அவ்வளவு சாமானியமா ஒத்துக்கிறது கிடையாது. ஆனா இந்த தம்பி கேட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டா சரி ஓகே இரவு நேரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல கண்ணு அழகா இருக்கு, கண்ணு தெளிவா பார்வையோட இருக்கு, இறைவன் அழகா படைச்சு தந்திருக்கிறான். அந்த கண்ணுக்கு மேல, இமைகளுக்கு மேல ஒரு 20 கலரா ஜிகுனாக்களை, கலரா ஏதோ பொடிகளை அப்பிக்கொண்டு, போலி இமைகளை வைத்துக்கொண்டு அந்த கண்ணை சுத்தி மட்டும் 25-30 ப்ராடக்ட்ஸ பயன்படுத்துறாங்க இன்றைக்கு பெண்கள். இப்படிப்பட்ட இமையை போலியாக ஒட்டி கொண்டு இருப்பவங்களுக்கு மத்தியில, கண்ணை போலியாக அலங்கரிச்சு காட்டணுங்கிற மத்தியில, கண் பார்வை இல்லைனாலும் எனக்கு குர்ஆனுடைய வெளிச்சம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கையில எடுத்து அதுக்குள்ள பயணிச்சு கொண்டிருக்கிற உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நாளைக்கு உலகத்தினுடைய வெளிச்சமாக இருப்பார்கள் அப்படிங்கிற எங்களுடைய குறைந்தபட்ச நம்பிக்கை. நீங்க என்னுடைய பார்வையில வெற்றியாளர் தான். இந்த சமூகம் என்ன சொன்னாலும் குறை கூறிக்கொண்டேதான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில. ஆனால் உங்களை போன்ற வெற்றியாளர்கள் எங்களாலையும் இந்த பணிகளை செய்ய முடியும். எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை, எவ்வளவு பேர் இதை பார்க்க போறாங்க அப்படிங்கறது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய பணியை நான் அல்லாஹ்வின் பொருட்டு, என்னுடைய பணியை என்னோட திறமையை முன்னிறுத்தி நான் செய்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் வழி நடத்துவான் அப்படிங்கிற இந்த அழகான விஷயம் இருக்குல்ல, ஹலாலாக செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல. ஜெயிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு ஹராமா வேலை செய்யறதுக்கு. ஆனா ஹலாலாக நின்று அதை நான் முன்னெடுப்பேங்கிற விஷயம் யாரு முன்னெடுக்கிறாங்களோ, யாரு கையில எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெற்றியாளர்கள் தான். அந்த வகையில தம்பி நீங்களும் ரொம்ப அழகான வெளிச்சத்துக்குரிய வெற்றியாளர் தான். துஆக்கள் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்றைய தினம் இன்றைக்கு காலையில தான் அழைப்பை எடுத்து இன்டர்வியூ செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே இன்னைக்கு 9 இருந்து 10 வரைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு அவங்களோட அசிஸ்டன்ட் பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேரை அழைத்து இருக்கின்றேன், நிறைய பேரோடு தொடர்பு கொள்ள முயற்சித்து இருக்கின்றேன். இஸ்லாமிய ரீதியில் பயணிப்பவர்களாக இருக்கலாம், உயர்ந்த இடத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாம் அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டார்கள்.
அழைப்பு எடுத்தால் பேச மாட்டார்கள், அப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அழைத்த உடனே பேசினது ஒரு ஆள்னா நீங்க தான். நான் நிறைய பேரை கண்டெக்ட் பண்ணேன், இஸ்லாமிய ரீதியிலே கூட பயணிச்சிட்டு இருக்கிறவங்க. அவர்களை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆர்வத்திலே நீங்கள் தான் எனக்கான அந்த ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்து கிடைச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்கள்கிட்ட இறுதியாக எங்களுடைய இஸ்லாமிக் டிவி மீடியா அண்ட் சோஷியல் டிவி இது செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிக் டிவி மீடியா அது நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் சேனல் பத்தி நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? எதிர்காலத்துல என்னென்ன விடயங்களை கொண்டு போய் கொடுக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. ஹராம்களை தவிர்த்துக் கொள்வது, இறைவன் எதையெல்லாம் தடுக்க சொல்லியிருக்கானோ அதெல்லாம் தடுத்துக் கொள்றது அப்படிங்கிற விஷயங்களை அதிகமாக பிரச்சாரம் செய்யுங்க. ஹராமான விஷயங்கள் வழியாக செய்ய முடியாது, நன்மையை கொண்டுதான் தீமையை தடுக்க முடியும் அப்படிங்கறத அதிகமாக பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த சமூகத்துல பொய் சொல்றவங்க அதிகமாயிட்டாங்க, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிறதுமாக அதிகமாயிட்டாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்க தொடங்கணும். பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற தளத்துல இருந்து சில பேருடைய போட்டோஸையும் அவங்களோட பேஜ்ல இருந்து எடுத்து, அல்லாவுக்கு எதிராக நீங்க வேலை செய்வீங்கன்னா உங்களுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமை இருக்கு, இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட், ஒரு சிகிச்சைக்காக அதை வெளியிட்டு 1 மணி நேரத்துல டெலிட் செஞ்சோம். ஆனால் இந்த சமூகம் அதை என்ன மாதிரியாக ஒரு குரூப் வந்து பரப்புரை செய்யுது அப்படின்னா, அந்த காசு அப்படிங்கிற தளத்துல, தன்னோட ஈகோ அப்படிங்கிற தளத்துல அந்த மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, பூசி மழிகை அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு எதிர அலைகளாக. ஆனால் ஹராமான ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி கொண்டு ஒரு நாளும் அவங்களால ஹலால போதிக்க முடியாது. நான் அவங்களோட எல்லா படங்களையும் எடுத்து கண்டினியூஸா போட்டிருந்து என்னால வந்து ஒரு பரப்புரையை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. அவங்க செஞ்சதையே நானும் செஞ்சேன் அப்படிங்கறதாயிரும். நான் செய்ய நினைத்தது ட்ரீட்மெண்ட். அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள், ஒரு சின்ன காயினை வந்து தட்டி விட்டுட்டு இதுல எவ்வளவு ஆபத்து இருக்கு, எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கறத சுட்டி காட்டணுங்கிறதுக்காக நம்ம அந்த வேலையை செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பெண் பிள்ளைகளுடைய படங்கள் இப்ப நிறைய பேருடைய தளங்கள்ல இருந்து அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம். இதைத்தான் நீங்க வந்து தொடர்ந்து செய்யணும். ஹராமான விஷயங்களை தடுத்துக் கொள்ளுங்கள்ங்கிறதுக்கான பிரச்சாரத்தை அதிகமாக செய்யணும். அதுக்கான செயல் களத்துல போய் எப்படி இறங்க முடியும் அப்படிங்கிறது, என்ன மாதிரியான வேலை செய்ய முடியும் அப்படிங்கறத நீங்க உங்க அளவுல தீர்மானம் பண்ணிக்கிட்டு அதுக்கான தொடர் பரப்புரையை செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டீஸ் கொடுக்கலாம். நம்ம பேசக்கூடிய இடங்கள்ல நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம நோட்டீஸ் மொத்தமா அடிச்சு வச்சு நம்மளோட கருத்துக்களை நம்ம இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரசன்ட் பண்ற ஆற்றலை தந்திருக்கான். உங்களுக்கு என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண முடியும்? பேச்சின் வழியாக ஒரு பக்கம், எழுத்தின் வழியாக ஒரு பக்கம் அப்படின்னு நீங்க தொடர்ந்து பிரச்சாரத்தை செய்யுங்க. பிரச்சாரத்தை செய்யும் போது ஒரு 5 ஆண்டுகள்ல நீங்களே வந்து ஒரு ஷேப் வந்திருப்பீங்க. அல்லாஹ் வந்து உங்களை நெருங்கி இருப்பான். அந்த விஷயத்தை உங்களால உணர முடியும். அதை பேருக்காகவோ புகழுக்காகவோ காசுக்காகவோ வேற எதுக்காகவும் செய்யாம நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக செய்யறோம். நமக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான். அது காசு பணமோ அங்கீகாரமோ எதுவோ நமக்கு தேவை அப்படிங்கறத அல்லாஹ் தரப்போறான். அதை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு வந்து நான் கண் பார்வை வேணும் அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் எப்படி இருக்கணுங்கிறது படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? அதனால வந்து நான் அப்படி நினைச்சத ஒரு குறைபாடா நினைக்கல அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்துல ஏகப்பட்ட படிப்பினைகள் இருக்குது. அதனால இதே நோக்கோட உங்களோட பரப்புரையை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை விதைக்கும் தீமை தடுக்கும். அதுதான் உங்களோட சேனலுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கையாக. நான் மன்னிக்கவும், ஆரம்பத்திலே கேட்க நினைச்ச விடயம், உங்களுடைய தமிழ் உண்மையிலேயே அழகா இருக்கு. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் தமிழ் அழகா இருக்கு. இந்த தமிழ் எப்படி வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிறு வயதுல இருந்தே மேடைகள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். தமிழ் மீதான தாக்கம் எனக்கு தெரிந்து ஒரு 9 வயதுல இருந்து புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்ச சூழ்நிலைகளை இறைவன் உருவாக்கி தந்திருக்கான். இன்றைக்கு வரைக்கும் நான் என்னோட வாழ்க்கையிலிருந்து மாற்றிக்கொள்ளாத ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அந்த புத்தக வாசிப்பு தான். அந்த புத்தகங்கள் நிறைய வாசிக்க நிறைய தமிழ் வார்த்தைகள் பரிச்சயமானது. அதுக்கு தொடர்ந்து நிறைய மேகசின்ஸ்ல இருந்து நிறைய வார இதழ்கள், நாளிதழ்கள்ல இருந்து கவிதைகளை படிக்க ஆரம்பிச்சோம். அப்ப கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தளமாக மாறுச்சு. அதுக்கு பிறகு நிறைய கவிதைகள் எழுத தொடங்கினோம். அப்படி கவிதைகள் எழுத தொடங்கி அதுக்கப்புறம் நிறைய படிக்க தொடங்கி பிறகு மேடைகள்ல பேச தொடங்கிய இந்த 3 விடயங்களும் சேரும் பொழுது தமிழ் அப்படிங்கிறது எனக்கு மிகவும் பிடித்தது. அதுல எனக்கு இலங்கை தமிழ் ரொம்ப பிடிக்கும். நிறைய மேடைகள்ல ஆங்கிலம் கலக்காமல் பேசும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. மேடைகள்லன்னு மட்டும் இல்ல, பொதுத்தளங்கள்லயும் நான் பேசும்போது நீங்க ஈழத்தமிழா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் என்ன எதை வச்சு கேக்குறீங்க அப்படிங்கும்போது என்னோட பேச்சு நடை எப்படி இருக்கா அப்படிங்கும்போது, ஸ்லாங் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது,
இல்ல அப்படி இல்ல. உங்களோட தமிழ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க ஆங்கிலம் கலக்காம உரையாற்றுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்ப ஈழத் தமிழர்கள் ஆங்கிலம் கலக்காமல் உரையாற்ற ஆற்றல் பெற்றிருக்காங்களோ! அப்படின்னு நான் கேட்டதுண்டு. பல பேருடன் ம், பேசும்போது, அத நான் பார்த்து வியந்ததும் உண்டு. அந்த மாதிரி என்னுடைய தமிழ் அப்படிங்கிறது இப்படி தொடங்கிய விடயம் தான். மேடைகள்ல நெறைய பேச பேச எனக்கு தமிழ்லயே பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் தானாக வந்தது. தமிழ் ம், தமிழ்ல பேசும்போது மக்கள் புரிந்து கொள்றாங்க. அது நிச்சயமாக. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இன்னும் அதை எளிமையாக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். இறைவன் ம், மிகப்பெரிய அந்த தமிழுக்கும் நான் அழகிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த தமிழ் வழியாகத்தான் குரானை நான் படித்தேன். என் ம், தாய்மொழியில் படித்ததுனால தான் என்னால குரானை விளங்கிக் கொள்ள முடிந்தது. குரானை நிச்சயமாக. விளங்கிக் கொண்டனால தான் இன்னைக்கு இவ்வளவு தெளிவான பிரச்சாரத்தை எனக்கு முன்னெடுக்க முடியுது. எனவே குரானை பொருளோடு படியுங்கள். அவங்கவங்க ம், தாய்மொழியில் அவசியம் படியுங்கள்ங்கிறது என்னுடைய பெரிய ஆலோசனை. ம். நன்றிகள். இவ்வளவு நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தினை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக சோசியல் டிவி நிர்வாகம், அதே மாதிரி இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் சார்பாகவும் ஜிசாக்குல்லா ஹைர் நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும். உங்களுடைய பணிகளிலே வருகின்ற தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சிறந்த முறையில் நீங்கள் பயணிக்க வேண்டும். நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு பிறகு இதே போன்று இந்த பணியை இதைவிட சிறப்பாக செய்கின்றவர்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அந்த முழுமையான கூலியினை வழங்குவான். தொடர்ந்து பயணிங்கள். எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக ஜிசாக்குல்லாஹ் ஹைர். வையாக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோசியல் டிவி நடத்தப்பட்ட உலகளாவிய ரீதியில் மோட்டிவேஷன் துறையில் சிறப்பாக பயணிச்சிட்டு இருக்கிற மதிப்புக்குரிய ஆசிரியை ஃபாத்திமா சஃபரி மாலா மிஸ் அவர்களுடான நேர்காணல் பார்த்துட்டு இருந்தீங்க. உண்மையில் நான் இன்றைய காலை தான் அழைத்தேன். அதுக்கிடையில் அப்பாயின்மெண்ட் கிடைத்து இந்த நேர்காணல் சிறப்பாக இடம்பெற்று முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதுக்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு முதல்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜிசாக் அல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த சோசியல் டிவியினுடைய பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஸ்ராஜ் சார் இவர்களுக்கும் எங்களுடைய என் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உதவி இருந்த டெக்னிக்கல் டீம்ல உதவி இருந்த எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழமையுடன் அமீர் முகமது அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.